ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த நாளுக்குரிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகும்போது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி, தேவன் ஏன் மனிதனாய் வர வேண்டும்? அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் என்று ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வம் தன்னைத்தானே தாழ்த்தி ஏன் மனிதனாய் வர வேண்டும்? ஏன் தெய்வம் மரிக்க வேண்டும்? பின்பு ஏன் அந்த தேவன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாரிடமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த காரணமாகத்தான் சில பேர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆமென். உலக ஜனங்கள் அவர்கள் பார்க்குறாங்களா, தெய்வத்துக்கு சக்தி ஜாஸ்தி இருக்குது, தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை சொல்லும் பொழுது, ஒரு இடத்தில் தெய்வம் அடிமை ரூபம் எடுத்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், தெய்வம் இப்படி வந்தார் அப்படி வந்தார் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அவங்களுக்கு ஒரு கேள்வி, தெய்வம் ஏன் மனிதனாய் வர வேண்டும்? ஏன் இந்த மண் உலகுக்கு அவர் வர வேண்டும்? ஏன் மரிக்க வேண்டும்? தன்னை இத்தனை சித்திரவதைகளுக்கு ஆளாக்குவதற்கு ஏன் தெய்வன் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு கேள்விகள் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஏன் மனிதனாய் வர வேண்டும் என்கிற அடிஸ்தானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தெய்வத்துடைய நோக்கம். அல்லேலூயா. எதை ஜெயிக்கணும்? மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா ஒரு மனிதனால் அது செய்து முடிக்க முடியாது என்ற காரணத்தினால் ஒரு மனிதன் தோற்று போய்விட்டான். அவனுக்கு பெரிய போராட்டமே ஜீவிய காலமெல்லாம் என்ன போராட்டம்? அவனுக்கு மரண பயம். இந்த மரண பயத்தை நீக்குவதற்கு தேவன் மனிதனாய் வர வேண்டும், அவர் மரணிக்க வேண்டும், மரணித்துத்தான் அந்த மரணத்தை ஜெயமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 28:18. நீங்கள் நம்ம என்ன பண்ணியிருந்தோமா? உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் போட்டு வச்சிருந்தோமா? ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? மரணத்தோடு உடன்படிக்கை. எதோடு ஒப்பந்தம்? பாதாளத்தோடு ஒப்பந்தம். அப்போ பாதாளத்தோடும் மரணத்தோடும் நம்ம போட்டு வச்சிருக்க இந்த ஒப்பந்தத்தை யார் ஜெயிக்க முடியும்? இதுதான் கேள்வி. ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. 15:21 வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால். ஆமென். அல்லேலூயா. மனுஷன்தான் மரணத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. மனிதனுக்கு மரணம் இல்லை. உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனுக்கும் மரணம் நியமிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடும்போது நீ சாகவே சாவாய். அந்த பழத்தை சாப்பிட்டு மரணத்தை என்ன பண்ணிட்டான்? இவன் வலுக்கட்டாயமா கொண்டு வந்துட்டான். அப்ப இவனுக்கு கடைசி சத்துரு என்னவாயிருச்சுன்னா 15:26 வாசிங்களேன். பரிகரிக்கப்படும். ஆமென். நம்ம பிறக்கிறோம், பிறந்ததிலிருந்து போராடுறோம், வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில் நம்முடைய சத்துரு என்னவா இருக்குது? மரணம். அல்லேலூயா. பிறந்த எல்லாருக்கும் பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? எல்லாரும் விரும்புறது என்னது? நான் சாகக்கூடாது. என்னது? சாக கூடாது. ஐயோ, இந்த இடத்தை விட்டுட்டு போகணுமே, இந்த இடம் பொருளை விட்டுட்டு போகணுமே, அதை விட்டுட்டு போகணுமே, இதை விட்டுட்டு போகணுமே.
சரீரத்துக்கு மரணம் கொடுத்தாச்சு. பெலத்தின் மிகுதினால் 80 வருஷம், ஆயுசு நாட்கள் 70, பெலத்தின் மிகுதினால் 80. 50 வரும்போதே பல்லு என்ன ஆயிரும்? விழுந்துரும். இப்போவே எல்லாத்துக்கும் பல்லு விழுந்துருது. எல்லாம் செட்டு பல்லு தான் வச்சுருக்கோம். பல்லு விழுந்துரும், நடக்க முடியாது இல்லையா? டை அடிச்சுக்கிறோம். மனுஷனுக்கு அந்த வெள்ளை முடி வர்றது கூட என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. எப்படியாவது லுக்கிங் யங், தன்னை இயற்கையாய் நேச்சுரலாய் காமிக்க விரும்புவது தான் மனுஷனுக்கு விருப்பம். ஏன்னா சரீரத்தான் மரணம், அவன் மனசுக்கு மரணமே இல்லை. அல்லேலூயா. 75 வயசு பாட்டியாக இருந்தால் கூட அவங்க பார்த்துட்டு என்ன பார்ப்பாங்க தெரியுமா? என்ன பழைய மாதிரி ஓட முடியலையே, சாப்பிட முடியலையே, அங்கே போக முடியலையே, அங்கலாய்க்கிறாங்க. மரணத்துக்கு மரணம், சரி மனசுக்கு மரணம் இல்லை, சரீரத்துக்கு தான் மரணம். மனசுக்கும் இருதயத்துக்கும் ஆண்டவர் மரணத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. அதனால ஏங்குது, ஐயோ நான் வாழணுமே. எப்படி வாழணும்? இந்த கொடுத்த சரீரத்தோடு வாழணுமே. அப்போதான் உணர்ச்சிகளோடு இல்லையா, எமோஷனலோடு, ருசியோடு ஆண்டாண்டு காலம் வாழணும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசைப்படுறோம். ஆண்டவர் அப்படி தான் படைச்சாரு நம்மளை. ஆண்டாண்டு காலம் இந்த சரீரத்தோடு வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்மளை உண்டு பண்ணார். பட்ச மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுனால பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். ஆண்டவருக்கு ஒரு முடிவு பண்ணாரு, இந்த மனுஷனை இவன் எதிர்பார்க்கறது போலயே ஒரு புது சரீரத்தோடு இல்லையா, உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கேட்குறாரு சீசல்கிட்ட, என்ன இருக்குது? தேன் கூடும் பொரிச்ச சாப்பிட்டார். ஆச்சரியம் இல்லை? ஒரு ஆவிக்கு சாப்பிட முடியாதே. ஹல்லேலூயா. ராத்திரி கடல் மேலே வராரு, ஐயோ நடந்து வராரு. அடுத்து தோமா சொல்றான், உடைய தழும்புகள்லாம் நான் பார்த்து, உடைய விலா எலும்பை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். காண்பித்தார், அவருக்கு விலா எலும்பு இருக்குது, சரீரத்தில் காயங்கள் இருக்குது, மரித்து உயிரோடு எழும்பி வந்தவர். 5 காயங்களை காமிக்கிறாரு, விலா எலும்பை காமிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பூட்டின வீட்டுக்குள்ள வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அப்போ அது எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கும்? ஆனால் ரத்தம் இருக்காது. என்ன இருக்காது? ரத்தம் சிந்தியாச்சு இல்லை. அப்போ நமக்கு ஒரு சரீரம் வரப்போகுது. பவுல் சொல்றாரு, நீங்க விதைச்ச கோதுமை, விதைக்கிறது கோதுமை, அது வேறு செடியா என்ன பண்ணுது, மேலே வருது. அப்போ இந்த ஜென்ம சரீரத்தை கிறிஸ்துவோடு கூட நம்ம விதைக்கும் போது நம்ம என்னவாய் வருவோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பா வேறொரு மேனியாய் வருவோம். இதே முகத்தோடு, the same face. ஹல்லேலூயா. இதே முகத்தோடு வருவோம். ஆனால் சக்தி படைச்சவங்களா வருவோம். பூட்டின வீட்டுக்குள்ளே போக முடியும், நம்மளால் பறக்க முடியும், நம்மளால் சாப்பிட முடியும். பட் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மாத்திரம். நமக்கு துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை. அப்ப சத்துரு என்ன பண்ணிட்டான்? பரிகரிக்கப்படும் கடைசி ஆயுதம் சத்துரு மரணத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவன் தப்பிச்சுட்டே இருந்தான். மனுஷங்களை கேடகமா பயன்படுத்திட்டு என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சுக்கிட்டான். எங்க ஒளிஞ்சுக்கிட்டான்? பாதாளத்துல. பாதாளத்துல ஒளிஞ்சிட்டவன் என்ன பண்ணிட்டான்? யாரும் என்ன பண்ண முடியாது. நீ தெய்வமா இருந்தா வா, எங்க? பாதாளத்துக்கு. இவனுக்கு என்ன சந்தோஷம்? பூமி தாண்டி தான் நீ வருவ. பூமிக்கு நீ வரும்போது ஜனங்கள்லாம் செத்து போயிடுவாங்களே. நான் சாகிறது கடைசி, எனக்கு முன்னாடி யார் சாகணும்? ஜனங்கள் எல்லாம் சாகணும். மேல இருந்து அவர் இறங்கி வந்தாருன்னா யார் செத்துருவோம்? சொல்லுங்களேன், யார் செத்துருவோம்? நம்ம எல்லாம் செத்துருவோம். ஏன்? எபிரேயர் 2:15 சொல்லுது, வாசிங்க. எபிரேயர் 2:15, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே ஆமென், ஹல்லேலூயா.
அப்ப தேவன் மனிதனா ஏன் வரணும் அப்படின்னு சொன்னா அவர் பாதாளத்துக்கு இறங்கணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோமே, பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். பாதாளத்தின் திறவுகோல் யார்கிட்ட இருந்துச்சு? சத்ருட்ட இருந்துச்சு. நீங்க உயிரோடு இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த பூமிக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. இயேசு வரல. அப்ப இந்த பூமியில பிறக்கல யாருடைய ஆளா இருந்தாங்க? யாருடைய ஆளா இருந்தாங்க? சத்ரு. இந்த பூமியினுடைய எஜமானன், இந்த பூமியினுடைய தேவன் எல்லாருடைய கண்களை குருடாக்கி என்ன பண்ணி வச்சிருந்தான்? அவனுடைய ஜனமா வச்சிருந்தான். பாவ மன்னிப்பு இல்லாமல், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யார் இவர்களை விடுதலையாக்க முடியும்? யாராலையும் இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது? விடுவிக்க முடியாது. நான் எங்க இருக்கிறேன்? நான் பாதாளத்தில் இருக்கேன். சாவி எங்கிட்ட? வர்றவன்லாம் இங்கே தானே வரணும். எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்தாலும் அத்தனை ஜனங்களையும் நான் பூமியிலையும் பால் கடிச்சு எங்கே கொண்டு வருவேன்? யார் காப்பாற்றுவா? பார்க்கலாமே. அவர் தான் தேவாதி தேவனாச்சே, பரிசுத்தத்தில் பரிசுத்தமானவராச்சே. அவர் இறங்கி வந்து மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களாம் புஷ்பமாயிருவாங்களே. இவங்களை தொட்டுட்டு தான் என்ன தொட முடியும். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு உதவி செய்யாமல் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவர் நினைச்சா யாருக்கு உதவி செஞ்சிருக்கலாம்? முதல் சிருஷ்டியாகிய தேவ தூதர்களுக்கு. அவனும் தப்பு பண்ணா, மனுஷனும் தப்பு பண்ணா. தன் முதல் சிருஷ்டி தேவ தூதர்கள் தானே. லூசிஃபருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தா முடிஞ்சிச்சுல்ல. ஆனா என்ன சொல்லுது? ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். அன்றியும் ஆமே. இத்தனை அன்பு நம்ம மேல. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் நான் பாதாளத்துக்கு போகணும். அப்ப நான் மனுஷனா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். நான் மனுஷனா பாதாளத்துக்கு போகணும்னா நான் மனுஷனா பிறந்து மரணிக்க வேண்டும். சத்துருவை நான் ஜெயிக்கணும்னு சொன்னா, சத்துருவை அவன் கோட்டைக்குள்ளேயே போய் நான் ஜெயிக்கணும்னு சொன்னா, அவனுடைய கோட்டைக்கு நான் மனித அவதாரம் எடுத்து தான் வரணும்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தார். நான் மனிதனாக வந்தா இந்த ஜனங்களுக்கும் பாதுகாப்பு, என்னால் இந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு கேடும் வராது. இத்தனை நல்ல தெய்வம். யோசித்து பாருங்களேன். அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. 33 வருஷம் நம்மை போல எல்லா பாடுகளையும் பட்டார். எதற்காக தெரியுமா? எபிரேயர் 2:14 வாசிங்க. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க எப்படி என் பிள்ளைங்க மாமிசமும் இரத்தமும் உடையிறது போல நானும் மாமிசமும் இரத்தமும் உடையவராய் மாறினேன். எதுக்கு? கீழே என்ன போட்டிருக்கு? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்க எல்லாரையும் விடுதலையாக்குவதற்கு there is a perfect plan executed from heaven. It's a perfect plan. மனுஷனா போனா பூமியிலையும் சொல்ல முடியும், மறிச்சு பாதாளத்துக்கு போய் இந்த தெய்வம் யாருன்னு சொல்ல முடியும், சத்துருவை தகர்க்க முடியும், அவங்கிட்ட இருக்கிற பாதாளத்துடைய திறவுகோலை வாங்கிட்டு
3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வர முடியும். வேதம் சொல்லுகிறது, அவரை மரண உபாயங்களினால் கட்ட முடியாது. ஒன்று அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாருங்க, மரண உபாயங்களினால் அவரை கட்டக்கூடாமல் இருந்தது. 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன் அறிவிப்பின்படியே ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆமென். தெய்வத்தை எந்த சக்தியினாலும் கட்ட முடியாது. மரணத்தை, தெய்வனுடைய மரணத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? மரண உபாயங்களை கொண்டு என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. தேவன் அந்த கட்டை என்ன பண்ணாரு? அவிழ்த்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். அல்லேலூயா, ஆமென். எழும்பி வந்தார். அவரை யாராலும் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் முதலில் மரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? மேலே எந்திரிச்சு வருவாங்க. ஏன்னா 1 கொரிந்தியர்ல வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:54. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டதுன்ற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே. கீழே போய் கேட்டாரா, மரணமே இனி உன்னால என்ன செய்ய முடியும்? ஜீவிய காலமெல்லாம் மரணத்தில் வாழ்ந்துட்டு நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீ சொல்லு, மரணமே உன் கூறு எங்க? பாதாளமே உன் ஜெயம் எங்க? எல்லாத்தையும் விழுங்கினியே, இனி நீ விலங்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஜீவனமும் மரணமும் அவருடைய அதிகாரத்தில் இருக்குது. தன்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இனி ஒன்று நடக்க போகுது. எப்படி இறங்கி மேல வந்தாரோ அதே போல மேல இருந்து கீழே இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த நாளுக்காக நீங்க காத்திருக்கணும், அந்த நாளுக்காக வாழணும். 3ஆம் நாள் எப்படி வந்தாரோ அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 3 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதில் கடைசி மேலே 3 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் தாமே முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே எப்படி வருவாரா? இயேசுவும் தூதர்களும் பிதாவுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்காங்களாம். எதுக்கு? டெய்லி பார்ப்பாங்களாம். அப்படி வச்சுக்கோங்க. அங்கே டே நைட் இல்லை, 24 மணி நேரம் பிதாவை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்னன்னு? எந்த நாளுக்காக? நீ போய் உன் மனவாட்டிய கூட்டிட்டு வா, அல்லது நீ போய் உன் ஜனங்கள் என்ன பண்ணு. பிதாவுக்கு ஆசைதான், காத்திருக்கிறாங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. பிதா மனதில் வைத்திருந்த நாள் நிறைவேறதுக்காக காத்திருக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் சகிக்கிறார். நம்மளை அடிக்கிறாங்க, எரிக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும். என்னது? ஏன் தைரியமாக இருக்கார்? இவன் அடித்து கொண்டாலும் ஒரு பிரயோஜனம் சொல்லுங்களேன்.
சரீரத்துக்கு கொள்றவனுக்கு மாத்திரம் பயப்படாத, சரீரத்தையும் உன்னுடைய ஆவியும் சேர்த்து பாதாளத்தில் தள்ளுகிறவர்களுக்கு நீ பயப்படு. அவருக்கு தெரியும் உன்னால் அடிக்க தானே முடியும் இல்லையா? கொலை மட்டும் தானே செய்ய முடியும் இந்த பூமியில். வேற உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ணாலும் என் புள்ள என்கிட்ட வரும். ஆமென். அது எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் வரும். நீ கையை விட்டு காலை விட்டு கண்ணை பிடுங்கு எரி சாம்பலாகு, என் புள்ள நான் எப்படி முதல்ல உருவாக்கணும் அதே பொசிஷனில் அவனை எழுப்பி கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 39 அடி வாங்கி சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து 5 லிட்டர் ரத்தத்தை சிந்தி உடம்பு அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது, பார்க்க கூடாமல் இருந்தது என்று சொல்லி ஏசாயா எழுதியிருக்கிறார். அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? தலையிலிருந்து பாத வரைக்கும் ரத்தம். ஆனால் 3ஆம் நாள் எந்திரிச்சு வந்தார், உங்களுக்கு சமாதானம். அவருடைய முகத்தை பார்த்தா இவங்களுக்கு அடையாளம் தெரியல. யாரோ நினச்சிட்டு இருந்தாங்க. தோட்டக்காரன் நினச்சி பேசிகிட்டு இருந்தா மரியாள். மரியாளே என்று சொல்லும்போது ரபூனி என்று சொல்லி பிடிக்க போறா. என்னை தொடாத, நான் இன்னும் பரமேறி போகலை. எம்மாவு ஊருக்கு போகும்போது 2 சீஷர்களோடு பேசி கொண்டு போகிறாரு. அவங்களுக்கு அடையாளம் தெரியல. கடல் மேலே வரும்பொழுது யாருன்னு தெரியல. பாதாளம்னு சொல்லி ஆவின்னு நினைச்சாங்க. அப்புறம் உத்து பார்க்கும்போது யோவான் சொல்றான், கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் ஒரு குழந்தையை போல மாற்றுவார். ஹல்லேலூயா. எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது. ஆண்டவருக்கு தெரியும் என்ன பாடு வந்தாலும் நீ செய்ய வேண்டியது கிறிஸ்துவுக்குள் நீ மரிக்கணும். மனம் திரும்பி மூழ்கி ஞானசானம் எடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை நீ எடுக்காட்டி உனக்கு நரகாக்கினை. மனம் திரும்பி மூழ்கி ஞானசானம் எடுத்து கிறிஸ்துவுடைய சபையில் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்காட்டி உனக்கு நரகம். அதை மாத்திரம்தான் மனுஷன் செய்யணும். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மூழ்கி ஞானசானம் எடுக்க வேண்டும். எடுத்து நீ இருந்தா ஒரு நாள் வரும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. யாரு? தூதர்கள் இல்லை, இயேசு ஆரவாரம் பண்ணி இறங்கி வருவாராம். பிதா சொல்லுவாரா, நீ போய் உன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. அடுத்து பிரதான தூதனுடைய சத்தம் வரும்போது மரிச்சவங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஆமென். என்ன சத்தம்? பிரதான தூதனுடைய சத்தம் மரிச்சி பாதாளத்தில் பரதேசியில் இருக்கணும் காது கேட்குமா? எக்கால சத்தம் வந்த உடனே துள்ளி குதிச்சு 2 நிமிஷத்துல மேலே போவாங்க. எல்லா கலரையும் திறக்கப்பட்டிருக்குமா? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கும்? பின்பு இல்ல கர்த்தத்தாமே பிரதான தூதனுடைய சத்தம் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்திரிச்சு வருவாங்க. தேவ எக்காலம் வந்த உடனே உயிரோடு இருக்கிற நாமும் 2 ட்ரம்பட். பிரதான தூதனுடைய சத்தம் வந்த உடனே மரிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து தேவ எக்காலம் தொனிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்கொண்டு போவோம். ஆமென். 2 செகண்ட்ல நடக்கும். நீ போய் ஒரு மனவாட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது கர்த்தர் ஆர்ப்பரிப்பாரு. இயேசு ஆர்ப்பரிச்ச உடனே பிரதான தூதன் எக்கால ஊதுவான். மரிச்சவங்க எந்திரிப்பாங்க. தேவ எக்கால சத்தம் உண்டாகும். நம்ம உயிரோடு எந்திரிச்சு போவோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு இறங்கி வருவார். நம்ம எதிர்கொண்டு போவோம். அந்த நாள் பாக்கியமான நாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படி எந்திரிச்சிருப்போமா? அந்த நாள் மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை நீங்கள் மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் மரித்தால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வரும் பொழுது உன்னை சேர்த்துக்கொள்வார். அவர் மரித்து உயிரோடு எந்திரிச்சு வந்துட்டாரு. நீ மரித்து உயிரோடு எந்திரிச்சு வர போகிறாயா? அதுக்குரிய வழிவாசலை நீ உருவாக்கி வைத்து விட்டாயா? மரித்த கிறிஸ்து நீ மரிப்பதில்லை. அதே போல நீங்களும் இனி மரித்து மறியாமல் இருக்க முடியுமா? பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாகும் போது, எக்கால சத்தம் உண்டாகும் போது, தேவ எக்காலம் ஒன்று உண்டாகும் போது பாதாளம் திறவண்டு போகும். மரித்தவர்கள் எந்திரிச்சு மேலே வருவாங்க. உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போவோம்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, கரை திரையற்ற பரிசுத்தரோடே ஏழையாட் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையாட் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வினைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வினைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முன்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொன்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முன்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். மாறினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன், மாறினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க
எந்த நாவு போதாதையா, நீர் எனக்கு செய்த நன்மைகள், எந்த என்னை நாவு ரட்சித்தது, என்னை காப்பாற்றியது, போதாதையா, என்னை உயிரோடு வைத்தது, எனக்கு செய்த சகாயத்துக்கு வர்ணிக்கிறதுக்கு இந்த நாவு பத்தாது. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை எண்ணாமல் என்று தீர்ந்திடுமோ, ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை எண்ணாமல் என்று தீர்ந்திடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவலா எங்கிடுதே எனதுள்ளமே, அவலா எங்கிடுதே எனதுள்ளமே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் கொடுத்து தரிப்பேன், வாரினால் அடிப்பட்ட முதுகலை நான் பார்ப்பேன், ஒவ்வொரு முத்தங்களாய் ஒவ்வொரு காயங்களாய் நான் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயத்தையும் நான் முத்தம் செய்வேன். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நமக்காக அவர் சிந்தின ரத்தம், நம்மை மீட்பதற்காக தன்னைத்தானே தாழ்த்தி பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயமாய் மாற்றினார், ஜெயமாய் மாற்றினார், ஜெயமாய் மாற்றினார். நம்ம எல்லாரும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் மாத்திரம் வராவிடில், அவர் மாத்திரம் இந்த நாளில் உயிர்ப்பிக்கப்படாமல் இருந்தால், சகோதரியே சகோதரி, உனக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. ஆயிரம் நாவுகள் சொன்னாலும் போதாதப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மையை எங்கள் நாவினால் சொன்னி முடியாதுப்பா, முடியாது. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பூமியில பொன் பொருள் காசுக்கு நாங்கள் ஓடாம கடைசி வரைக்கும் ரட்சிப்ப சொல்லி ஒரு ஆத்துமா நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு ஆத்துமாவாச்சு நான் கொண்டு வரணும். நீங்க சொல்லுங்களேன், only one soul. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் வீடு கட்டினேன்னு சொல்ல முடியாது, கார் வாங்கினேன்னு சொல்ல முடியாது, நகை வாங்கினேன்னு சொல்ல முடியாது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். அவர் கேட்பார், இது எல்லாரும் கிடைக்குதே, எல்லாரும் செய்யறாங்களே மகளே, எல்லாரும் வீடு வாங்குறாங்க, காரு வாங்குறாங்க, நீ என்ன செஞ்ச? நான் ரத்தம் செஞ்சது உனக்காக இல்ல, அநேகருக்காக. அந்த அநேகரை என்கிட்ட கொண்டு ஒரு வேலையை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீ செஞ்சியா? வாரத்துக்கு ஒருத்தர்கிட்ட நீ சுவிசேஷம் சொன்னியா? போகும்போது நான் சொல்லிட்டு போனேனே, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னனே. ஒரே ஒரு ஆத்துமா, அது விலையேறப்பட்டது. ஒரே ஒரு ஆத்துமா. ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 1 வச்சா 12, ஒரு நாளைக்கு 1 வச்சா 365 நாள். இல்ல, அது வேண்டாம், அது வேண்டாம். வருஷத்துக்கு 48 மாதம் இருக்குது, 48 வாரம், 365 ஆத்துமாவும் வேண்டாம்.
அல்லது 48 வாரம் 48 ஆத்துமாவும் வேண்டாம். மாசத்துக்கு ஒரு ஆத்துமா, 12 ஆத்துமா, அதுவும் வேண்டாம். ஒரு வருஷத்தை 4 பிரிச்சு 4 ஆத்துமா, இல்லாட்டி ஒரே வருஷத்துல ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு ஆத்துமா நீ பக்கத்துல உட்கார வச்சு, நீ சர்ச்சுக்கு வரும்போது அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு போகும்போது கூட்டிட்டு போறது இவ்வளவு பெரிய பாக்கியம். உனக்காக ஒரு சீட்டை ஆயத்தப்படுத்தி, ஏன் உன்னுடைய நாவு வர மாட்டேங்குது, ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? நீ பெற்ற இன்பத்தையும் நீ அனுபவிச்ச இன்பத்தையும் நீ ஏன் சொல்ல? எது உனக்கு பிரதானம்? நீ அழைக்கப்பட்டது ஊழியத்துக்கு, நீ அழைக்கப்பட்டது சுவிசேஷம் சொல்வதற்கு. எதற்காக? சின்ன சின்ன காரியத்தை பெருசுபடுத்துவதற்காக, சின்ன சின்ன காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்பதற்கா? உணவு, உடை, அதை பற்றி பேசுவதற்கா? எதை பற்றி? உன்னை அழைத்த நோக்கம் என்ன? சகோதரி, சகோதரனே, உன்னை அழைத்த நோக்கம் என்ன? நீ வெட்கப்பட்டு போவ. மத்தியாகத்தில் அவர் இறங்கி வரும் பொழுது, நீ மட்டும்தான் தனியா வந்தியான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. இன்னைக்கு காலம் செல்லாது. டோன்ட் பி ஜோக். வாழ்க்கையை நீ விளையாட்ட எடுக்காதே. இப்போ நம்முடைய கௌரவம் பெருசல்ல, நம்முடைய சுயம் பெருசல்ல. சுயம் சாகடிக்க போட வேண்டும். நீ கிறிஸ்துவுக்காக வாழணும். இதெல்லாம் இன்னைக்கு போயிடும், நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு போயிடும், வரும், போகும். இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இயேசுவுக்காக நீ வாழணும். இந்த உயிர்த்தெழுந்த நாளில ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்து முடித்துட்டு போயிருக்காரு தெரியுமா? மனித அவதாரம் எடுத்து பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து சுவிசேஷம் சொல்லி மரிச்சவங்க உயிரோடு எழுப்பி, குருட்டு கண்ணில் திறந்து, செவிட்டு காதில திறந்து, தன் தெய்வம் என்பதை ரூபாந்திரப்படுத்தி, மரணத்துக்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி போறது சாதாரண விஷயம் அல்ல சகோதரியே. காசுக்கும் பணத்துக்கும் வாழ்வதற்கு அல்ல. என்ன வாழ போற நீ? 30 வருஷம் ஆண்டவர் விட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? Without Christ is zero. Without Christ is zero. வாழ்ந்து அவருக்காக வாழணும். இல்லாட்டி இந்த வாழ்வே வேஸ்ட், இந்த வாழ்வே வேஸ்ட். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கட்டப்பா. சுவிசேஷம் நாங்கள் சொல்லட்டும். எங்களுக்கு காரி துப்புனாலும் சரி, அவமானப்படுத்தாலும் சரி, பரவாயில்லப்பா. எங்களுக்காக நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க. அநேகர் சொல்ற வார்த்தையை கேட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. நாங்கள் சுவிசேஷம் சொல்லட்டும், ராஜ்யத்தை கட்டட்டும். தெய்வ சக்தியை அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரலையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.